நெல்லையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மஞ்சள் அறுவடை முடிந்து விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நெல்லை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மஞ்சள் பயிர் அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராகி உள்ளது. இந்த வருடம் பெய்த மழையின் காரணமாக மஞ்சள் விளைச்சல் மிகவும் நன்றாக இருந்ததாக அறுவடையில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மஞ்சள் 6 மாதம் பயிர் இது அதனால் இந்த வருஷம் மழை பெஞ்சதுனால அமோகமான விளைச்சல் எங்களுக்கு அதனால் நாங்கள் இப்போ எடுக்க வந்தவங்க நாங்கள் அதனால் இந்த திருப்பு நல்ல அமோகமான விளைச்சல். மஞ்சள் விளைச்சல் மிகவும் நன்றாக இருந்தபோதும் விற்பனை நிதானமாக நடைபெற்று வருவதாக கூறும் வியாபாரிகள் இன்றும் நாளையும் நடைபெறும் விற்பனையை பொறுத்தே லாபமா நஷ்டமா என தீர்மானிக்க முடியும் என்கின்றனர். இந்த வருஷம் மஞ்சள் ரேட்டு கூடுதல். ஆமாம், மழை இப்போ சாதாரண விற்கிறது 30-40 விற்றுக்கிட்டு இருக்கு. அன்னைய சூழ்நிலைக்கு 10 ரூபா 5 ரூபாய் கொடுக்குற சூழ்நிலை வந்துடும். நிலவரத்தை பொறுத்து வந்துடும். இதுதான் எங்களுடைய நிலவரம். போன வருஷமும் அதே மாதிரி நிலவரம் தான். ஏகப்பட்ட மஞ்சள் நஷ்டம் ஆளுக்களுக்கு, வியாபாரம் எல்லாமே நஷ்டம். ஆமாம், அவ்வளோ தூரம் நகராட்சி வண்டி தான் ஆண்டு போச்சு. ஆமாம், அதே மாதிரி இந்த வருஷமும் சுமாராக இருக்குது. என்ன பண்ணுறது ஆண்டு தான் தெரியும். விளைச்சல் அமோகமாக இருந்த நிலையில் கடைசி நேர விற்பனையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்களின் ஒரே எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மண்ணை மட்டுமே நம்பியுள்ள விவசாயிகள் அதிக விளைச்சலாய் வந்த மஞ்சளை மழை தந்த வரமாகவே பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அறிவுச்செல்வத்துடன் நெல்லையிலிருந்து ரேவதி.